வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பங்கு பற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். மத்திய கிழக்கிலே நேற்று ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான வர்த்தக மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும், அதற்கு காரணம் இது சில தினங்களுக்கு முன்னர் தங்கள் நாட்டின் மீது ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளை தாங்கள் தடுத்ததாகவும், அது ஈரானில் இருந்துதான் நிச்சயமாக ஏவப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக இந்த உறவை முறித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான தகவலை முதலில் கொஞ்சம் வழங்குங்க. போர் முடிவடையவில்லை, ஒரு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஏன் நான் அவ்வாறு கூறுகிறேன் என்று சொன்னால், அமெரிக்கா தாக்கினால் உடனடியாக ஈரான் பதில் தாக்குதலை நடத்துகிறது, ஈரான் தாக்கினால் அமெரிக்கா தாக்குகிறது, இல்லை என்று சொன்னால் பேசாமல் இருக்கிறார். ஆனால் அதன் மறுவளத்தில் தங்களுக்கு தேவை ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்ப குர்திஸ் அமைப்பினர் மீதான தாக்குதல்கள், சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள், UAE மீதான தாக்குதல்கள். ஆனால் யார் அடிக்கிறார்கள், யார் யாரை தாக்குகிறார்கள் என்று தெரியாது. அப்படி ஒரு சிக்கலான நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஐக்கிய அரபு அமீரகம் மீது நேற்று 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டது. அதற்கு முதல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த 2 வாரங்களாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல்கள் தான் கோமூசில் வைத்து தாக்கப்பட்டது. ஒரு கப்பல் கைப்பற்றி கொண்டு செல்லப்பட்டது. அப்ப சவுதி அரேபியா மீதும் ஹவுதி அமைப்பினர் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார். ஈரான் தன் ப்ராக்சிஸ் என்று சொல்கின்ற தன் துணை படைகள் மூலம் தாக்குதல் நடத்துகிறது. இப்ப ஈரான் நேரடியாக தாக்கினால் தான் பிரச்சனை. ஆனால் வேறு யாருக்கெல்லாம் தாக்கினால் அதை ஈரான் மீது குற்றம் சொல்ல முடியாது. இப்ப இது அந்த பிராந்தியத்துல இப்ப போர் நின்று விட்டது, இனி தங்களோட வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்த சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகளுக்கு, குவைத் போன்ற நாடுகளுக்கு நிலைமையை மோசமாக்கி கொண்டுதான் வருகின்றது. இப்படியே தொடர்ந்தது என்று சொன்னால் இனிமேல் ஒரு முதலீட்டாளர்களும் அங்கே இருக்க மாட்டார்கள். ஒரு இந்த மாதம் முடியுது, வாரம் மாதம் முடியுது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இது இப்படியே கிட்டத்தட்ட 6 மாதம் கடந்து போய் கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த நிலையில் தான் ஈரானுடனான வர்த்தகத்தை துண்டிக்க போவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கிறது. இது தெஹ்ரானுக்கு பில்லியன் கணக்கில் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வர்த்தக பரிமாற்றம் 2 நாடுகளுக்கும் ஆண்டுதோறும் $29 பில்லியன் எட்டியிருப்பதாகவும், ஈரானின் எண்ணெய் அல்லாத இறக்குமதிகளில் 30 வீதத்துக்கும் அதிகமானவற்றை ஐக்கிய அரபு அமீரகம் வழங்குகிறது என்றும், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியே செல்லும் சரக்குகளில் 85 தொடக்கம் 95% மறு ஏற்றுமதிகளும் அங்கிருந்துதான் இடம்பெறுகின்றன ஈரானுக்கு என்று கூறப்படுகின்றது. இப்ப என்னென்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் இந்த போருக்கு முதல் கூட அமெரிக்காவின் தடைகளை தாண்டுவதற்கு அல்லது அமெரிக்காவின் தடைகளை உடைப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தை தான் தனது ஒரு டிரான்சிட் பாயிண்டாக பயன்படுத்தியது. அங்கிருந்துதான் பண பரிமாற்றங்களை எல்லாம் செய்வது. ஆனால் இனி வரும் காலங்களில் ஈரானுக்கு அது தேவையில்லை. ஈரான் இப்போது எல்லா தடையையும் உடைக்கிற நிலைக்கு வந்து விட்டது. அப்ப இப்ப ஐக்கிய அரபு அமீரகம் சொன்னாலும் இதனால் ஈரானுக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பு வரும் என்றது ஒரு கேள்விக்குறிதான். இதே நேரம் இன்னொன்று சம்பவம் என்னென்று சொன்னால், ஈரான் கூறியிருக்கின்றது, ட்ரம்ப் மீண்டும் தங்கள் மீது தாக்குதலை நடத்தினால் அல்லது அமெரிக்கா தாக்குதலை நடத்துமாக இருந்தால், அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் போது உங்களுக்கு தெரியும், அதில் அதிக அளவான விமானங்கள், இப்ப F-15 ரக விமானங்கள் பிரித்தானியா, ஜெர்மனி, ரொமேனியா, இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்தான் செல்வதுண்டு. இப்ப ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரானில் விழுந்த F-15 ரக விமானம் கூட பிரித்தானியாவின் தளத்தில் இருந்த விமானம் தான் அங்கு வீழ்ந்தது. அப்ப இப்ப ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், இந்த இனியொரு தாக்குதல் இடம்பெற்றால் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக கூறியிருக்கின்றது. பல்கேரியா போன்ற தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ சொத்துக்கள் மீதும் அல்லது தளங்கள் மீதும்
நேரடி தாக்குதல் நடத்துவது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றது இந்த ஊடகங்கள். அதே சமயம் ஈராக்கின் பிரதமர் அலி அல் ஹைதியுடன் ஈரானின் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிபாப் வந்து இன்று அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அப்போது ஈராக்கின் பிரதமர் சொன்னது என்னென்று சொன்னால், உங்கள் நாட்டிற்கும் உங்கள் இரண்டாவது இல்லத்திற்கும் நல்வரவு என்று ஈராக்கையும் ஈரானையும் இரு நாடுகளில் இயங்கும் ஒரே தேசமாக கருதுகிறோம் என்று அவர் பேசியதாக கூறப்படுகின்றது. இதனிடையே இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால், ஈரான் மோதல்களும் நிலநடுக்கங்களும் என்ற தலைப்பில வந்து இந்த அமெரிக்க ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது USS லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் கப்பல் வந்து இப்போது அமெரிக்காவுக்கு செல்லுகின்றது. அது வந்து மீண்டும் தயார் நிலையாக, அதாவது திருத்த வேலைகள் முடிந்து செல்ல 3 ஆண்டுகள் ஆகலாம் என்றும், USS ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு பதிலாக USS லிங்கன் கொண்டு வரப்பட்டது என்பது உலகளாவிய பிரச்சனைகளுக்கு உலகளாவிய மோதல்கள் ஏற்படும் போது அதை அமெரிக்கா எதிர்கொள்வதான திறனை வந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு உட்படுத்தி இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்று த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. ஈரானுடனான போரின் விளைவாக USS லிங்கன் அதன் முந்தைய தயார் நிலைக்கு திரும்ப 3 ஆண்டுகள் ஆகலாம் என்று முன்னாள் கடற்படை அதிகாரி பிரைன் கிளார்க் வந்து தெரிவித்திருப்பதாக அந்த நாளேடு தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரானுடன் தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் ஒரு விமானம் தாங்கி கப்பலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இனி அமெரிக்கா அந்த கடல் ஆதிக்கத்தை, ஏனென்று சொன்னால் அமெரிக்காவிடம் இருக்கின்ற 11 விமானம் தாங்கி கப்பல்களை வைத்துத்தான் ஒரு கடல் ஆதிக்கத்தை அமெரிக்கா செய்து கொண்டிருந்தது. அது ஒரு கேள்விக்குறியாக போகின்றது என்று கூறியிருக்கின்றார். இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன், ஐரோப்பா வந்து ஈரானினுடைய ஏவுகணை திறன் வீச்சுக்குள்ளே தான் வருகிறது. ஏறத்தாழ 2500 கிலோமீட்டர்கள் வருமாக இருந்தால் ஐரோப்பாவை தொடலாம். ஆகவே ஐரோப்பாவின் மீது தொடக்கூடிய, அதாவது அடையக்கூடிய அளவான ஏவுகணைகள் தற்பொழுது ஈரான் வசம் இருக்கின்றனவா? ஈரான் இன்னும் ஒரு விடயத்தையும் மீண்டும் சொல்லி இருக்கிறது. அமெரிக்கா வந்து அதாவது மன்னிக்கவும், அமெரிக்காவுடன் இணைந்து அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்து தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அத்தனை நாடுகளும் தாக்கப்படும் என்று கூறியிருக்கிறது. ஆகவே அந்த நாடுகளோடு இணைத்து இப்பொழுது ஐரோப்பா மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தூர வீச்சு அளவு ஏவுகணைகள் இருக்கின்றனவா? அதை தெளிவுபடுத்துங்க. ஈரானிடம் சஹீத் ரக ஏவுகணை, காதர் ரக ஏவுகணை, கொரம் ஷகார் என்று சொல்லி பல பிரிவுகளான குரூஸ் ஏவுகணைகளாக இருக்கலாம், பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம் என்று பல தரப்பட்ட ஏவுகணைகள் இருக்கின்றன. ஈரான் ஏவுகணை, குறுந்தூர ஏவுகணை 160 கிலோமீட்டர் அல்லது 160 மைல் 100 மைல்களுக்குரிய குறுந்தூர ஏவுகணைகளில் இருந்து நீண்ட தூரம் 2500 கிலோமீட்டர் அல்லது மைல்கள் செல்லக்கூடிய அளவான ஏவுகணைகள் இருக்கின்றன. அதையும் விட 4000 கிலோமீட்டருக்கு பாயக்கூடிய ஏவுகணைகளையும் ஈரான் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அது குறித்த தகவல்கள் இல்லை. ஆனால் இந்த போரின் நடுவில் வந்து ஈரான் டியாகா காசியா மீது 2 ஏவுகணைகளை ஏவி இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டருக்கு 2200 மைல்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி அப்போது எல்லோரும் கேட்டிருந்தாங்க, ஈரான் தனது ஏவுகணைகளின் தூர வீச்சை அதிகரித்து விட்டது என்று. இப்ப உக்ரைன் இந்த கஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் கப்பலை தாக்கிய போது கூட ஈரான் கூறியிருந்தது, உக்ரைன் தலைநகரம் உட்பட அனைத்தும் தங்கள் ஏவுகணை வீச்சுக்கள் தான் இருப்பதாக. ரொமேனியாவுக்கும் ஈரான் அதைத்தான் கூறியிருந்தது, உங்கள் நாடும் எங்கள் ஏவுகணை வீச்சுக்கள் இருப்பதாக. இஸ்ரேலுக்கும் தாக்குதல் நடத்தியிருந்தது. ஈரான் மிகப்பெரிய நாடு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, ஒவ்வொரு மாகாணத்திலும் படைப்பிரிவுகள் இருக்கின்றன. அப்ப எந்த நாட்டுக்கு ஏவ வேண்டுமோ அந்த நாட்டுக்குரிய பகுதிக்கு கிட்ட உள்ள ஈரான் பகுதியை பாவிக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து தான் அந்த ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு இந்த அசர்பைஜான் என்பதுதான் ஐரோப்பாவுக்குரிய மிகவும் குறுகிய எல்லை உள்ள பகுதி. அங்கே இருந்து பார்த்தால் உக்ரைன், ரோமானியா, ஹங்கேரி, ஆஸ்திரியா, பிரான்ஸ், இத்தாலி கூட அந்த கிரீஸ் எல்லாம் வந்து தாக்குதல் வீச்சுக்குள் வரும் போல இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்வது போல தாக்குதல் திறன் கூடியது இருந்தால்
ஜெர்மனி, இங்கால செஞ்சன் கண்ட்ரி, டென்மார்க், நெதர்லாந்து, இங்கிலாந்து கூட அதுக்குள்ளே வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? கூறுங்க. உண்மைதான். அப்ப அவ்வாறான ஒரு நிலையில் ஒரு தாக்குதல் சும்மா ஏவுகணை வந்து வீழ்ந்தாலே ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடுகளில் அந்த நாடுகள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலை வரும். அரசியல் ரீதியாகவும் சரி, படைத்துறை ரீதியாகவும் சரி, அவர்கள் போருக்குள் போக வேண்டும், இல்லது முற்றாக ஒதுங்க வேண்டும், அல்லது பொதுமக்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பல அரசியல் அழுத்தங்களை, இது ஒரு ஏவுகணை வந்து தனியார் இராணுவ இலக்காக இப்போது பார்க்கப்படுவதில்லை. அது உள்ளகத்தில் அரசியல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். கேள்வி கேட்பார்கள் மக்கள், இதை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை. இப்ப இந்த ஊடகங்கள் எழுதும் இந்த நாடுகள் தங்கள் எல்லைகளை பாதுகாக்க முடியவில்லை என்று எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த எச்சரிக்கை என்பது ட்ரம்புக்கு அடுத்த கட்ட ட்ரம்பின் போரில் இந்த ஐரோப்பிய நாடுகள் இணைந்து விடக்கூடாது என்பதற்கு ஈரான் ஒரு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் இதே போன்ற எச்சரிக்கையை தான் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்கள் எல்லா இடமும் தாக்கப்படும். இப்ப கேர்டிஸ் அமைப்பினரை பொறுத்தவரையில் ஈரானிலும் அதிக அளவில் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, கேர்டிஸ் அமைப்பினர் தாக்குதலை ஆரம்பித்தால் ஈரான் வளைகுடா நாடுகள் எல்லாவற்றையும் தாக்கும். யார் இவரை அடித்தார்கள் என்று தெரியாது. அதே நேரம் துருக்கி பயப்படுகிறது என்று சொன்னால் கேர்டிஸ் அமைப்பினர் பலப்படுத்தப்பட்டு விட்டால் துருக்கிக்கு அது ஆபத்து. ஒரு எல்லா சிக்கலையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் அமெரிக்கா ஒரு தன்னை தயார்படுத்தாத ஒரு போருக்குள் மாட்டிக்கொண்டு விட்டது. ஈரான் அதை நன்கு தயார்படுத்தி அதை இலகுவாக அந்த போரை தன் வசம் எடுத்து விட்டது. நீங்கள் கூறுவது போல இந்த ஐரோப்பிய நாடுகள் செய்திகளில் மட்டும் யுத்தங்களை படித்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் மின்சாரம் இல்லை என்றால் கூட அது பெரிய விடயமாக வீட்டிலே குழம்பிக் கொண்டிருப்பார்கள். அல்லது பெட்ரோல் விலை சற்று கூடியது என்பதே பெரிய விடயமாக பார்க்கிறார்கள். அந்த மண்ணிலும் 2 குண்டுகள் வெடித்தால் தான் அவர்களுக்கும் உண்மை புரியும். அதே நேரத்தில் நீங்கள் கூறுவது போல ஈரானுடைய எச்சரிக்கை என்னவென்றால் அமெரிக்காவுடன் சேராதீர்கள் என்பது போல நீங்கள் குறிப்பிட்டு வழங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை தற்பொழுதுதான் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. நாங்கள் நேற்றும் குறிப்பிட்டிருந்தோம், அமெரிக்க அதிபர் சவுத் கொரியாவை, தென்கொரியாவை மிரட்டி இருக்கிறார். நீங்கள் யுத்தத்துக்கு பணம் கொடுக்கவில்லையாக இருந்தால் நாங்கள் உங்களுடன் அடுத்து வரப்போகிற அந்த இராணுவ கூட்டு ஒத்திகையை நிறுத்த போகிறோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இன்றைய செய்தியின்படி அமெரிக்க அதிபர் வடகொரிய அதிபர் கிம் உங் ஜோனுடன் பேச போகிறேன், உறவை வளர்க்கப் போகிறேன் என்று மிரட்டி இருக்கிறார். இதை பற்றி சொல்லுங்க, போறோம். என்னென்னு சொன்னால், அவர் முதலாவது தன் பதவி காலத்தில் வடகொரியாவுக்கு சென்று நேரடியாக அவரை சந்தித்து எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இன்று அவர் பத்திரிகையாளர்களும் பேசும்போது கூறியிருக்கிறார், வடகொரியா அதிபர் வந்து மிகவும் ஒரு வலிமை மிக்கவர் என்று சொல்லியும் அவரிடம் 57 அணுக்குண்டுகள் இருப்பதாகவும் அந்த அணுக்குண்டுகளை அவர் சுலபமாக பயன்படுத்தி விடுவார். ஆனால் அமெரிக்காவில் தன்னை மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஜனாதிபதி இருப்பதால் அவர் அதை பயன்படுத்தவில்லை. வேறு யாரும் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் அந்த அணுக்குண்டுகளை இலகுவாக பயன்படுத்தி இருப்பார். தான் இருப்பது, அமெரிக்காவுக்கு அரசு தலைவராக தான் இருப்பதுதான் இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், தென் கொரியாவிடம் பாதுகாப்புக்கு அவர்கள் பணத்தை கேட்கிறார்கள். 10 மில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 50,000 அமெரிக்க படையினர் இருக்கிறார்கள் தென் கொரியாவில். அமெரிக்காவின் ஆயுதங்கள் முழுக்க தென் கொரியாவில் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் வந்து இப்போது பாதுகாப்புக்கு கேட்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால் 2 விடயங்கள் இங்கு முக்கியமானவை. ஒன்று, ஈரான் போர் மிக உக்கிரமாக நடந்த போது தென் கொரியாவில் இருந்து இவர்கள் பேட்ரியாட் ஏவுகணைகளை இங்கு கொண்டு வந்திருந்தார்கள். மேலதிகமான ஏவுகணைகளை வழங்குவதற்கு தென் கொரியா மறுத்துவிட்டது. அடுத்தது, இந்த போரில் இணையுமாறு கேட்டதுக்கு தென் கொரியா மறுத்துவிட்டது. அதற்கான ஒரு பழிவாங்கலாக இருக்கலாம் என்று கூட இப்போது கூறுகிறார் தென் கொரியா. இப்ப வடகொரியா வந்து ரஷ்யாவுக்கு 50,000 துருப்புக்களை இறப்புகிறது, ஆயுதங்களை இறப்புகிறது. அப்ப ஏன் தென் கொரியா எங்களுக்கு ஈரானுடனான சண்டையில் வரக்கூடாது என்றதுதான் அவருக்குரிய பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் இறப்பதற்கு விரும்பவில்லை. வேறு யாராவதை கொண்டு பறி கொடுக்க வேண்டும், அதுதான் அவர்கள திட்டம்.
அப்ப முன்னர் குறிப்பிட்டிருந்த துருக்கியிடமிருந்தும் நிறைய 8 லட்சம் ராணுவம் இருக்கிறார்கள், அங்கே இருந்து உதவி கேட்டிருப்பதாக துருப்புக்களை இறக்குவதற்கு கூறுங்க. இறக்குவதற்கா கேடிஸ் அமைப்பினர் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்ப இவ்வாறான ஒரு நிலை. அப்ப இந்த நிலையில் தான் தென் கொரியாவுடனான பயிற்சிகளை குறைக்குமாறு பீட் ஹெக்ஸத்துக்கு அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டதாகவும் செய்திகள் வந்திருந்தன. இன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால், ராணுவ பயிற்சிகளை குறைப்பது குறித்து ட்ரம்பின் கருத்துக்களை தொடர்ந்து, அவர் அதை கூறிய ட்ரம்பின் கருத்தை தொடர்ந்து, நட்பு நாடுகளுடனான உறவை வலுப்படுத்த பென்டகனின் உயர்மட்ட அதிகாரிகள் மணிலா, சியோல் மற்றும் டோக்கியோ ஆகிய நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்காவின் இராணுவ வளங்கள் வேறு திசையில் திருப்பப்படலாம் என்ற கவலைகளுக்கு மத்தியில் நட்பு நாடுகளுக்கு உறுதியளிப்பதையும் நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும், சீனா மற்றும் வடகொரியாவுடனான மோதலில் இப்பிராந்தியத்தில் வாஷிங்டன் இருப்பதற்கு அடிப்படையாக விளங்கும் 3 முக்கிய நட்பு நாடுகளை மையமாக கொண்ட இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், கூட்டு இராணுவ பயிற்சிகள் என்பன அச்சுறுத்தல் தடுப்பு, கூட்டணி அமைப்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் போருக்கான தயார்நிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகவும், அவை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன என்றும், அமெரிக்காவின் உறுதிப்பாட்டில் தொய்வு ஏற்படுவதாக கருதப்படும் எந்த ஒரு சூழலிலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு அமைப்பின் மீதான நம்பிக்கையில் அது ஒரு கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ட்ரம்ப் என்னத்தை கூறினாலும் இப்போது அவர்கள் அதை சரி செய்வதற்காக இவ்வாறான ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது. இப்பொழுது இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து முக்கியமாக என்னவென்றால், ஒரு உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு, இராணுவ வல்லரசு, அதாவது அவருடைய டாலர் தான் உலகத்தினுடைய பணப்பரிமாற்ற நாணயமும் கூட, இவ்வாறு ஒரு நாட்டின் தலைவர் இவ்வாறு ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் ஒரு செய்தியை சொல்லுதல், மிரட்டுதல், நையாண்டி செய்தல், மீண்டும் மீண்டும் பொய்களை கூறுதல் என்பது அந்த நாட்டு மக்கள், அதே மக்கள் தான் இவரை தெரிவு செய்திருந்தார்கள். அந்த நாட்டு மக்களும் உண்மையாக இவர்களை ரசிக்கிறார்களா, அல்ல இவரை தெரிவு செய்தது தவறென்று உணர்கிறார்களா? என்ன நிலைப்பாட்டில் அமெரிக்க மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் அமெரிக்காவில் இருப்பவர்களுடன் பேசும்போது அவர்களுக்கு பெருமளவில் அவர்களுக்கு இந்த வெளிநாட்டு செய்திகள் பெருமளவில் தெரிவதில்லை. ஏதோ ஒரு வகையில் அது இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. அவர்கள் இன்னமும் அமெரிக்காவைத்தான் நம்புகிறார்கள். அமெரிக்கா பலமான சக்தி என்றும் தாங்கள் முதன்மையானவர்கள் என்றும் நம்புகிறார்கள். இப்ப இவரை பொறுத்தவரையில், அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இந்த சண்டைக்குரிய முக்கிய காரணமும் வந்து பொருளாதாரம். ஏற்கனவே அமெரிக்காவின் கூட்டாட்சி, அதாவது பெடரல் ரிசர்வ் அந்த கடன் சுமை வந்து இன்று $40 டிரில்லியன் எட்டிவிட்டதாக கூறப்படுகின்றது. அப்ப இந்த கடன் சுமையை அதை நிவர்த்தி செய்வதற்காக நாடுகளிலிருந்து எவ்வாறு பணத்தை கொண்டு வருவது அல்லது இந்த நாடுகளின் வர்த்தகத்தை தன்னிடம் எவ்வாறு கொண்டு வருவது என்பதற்காகத்தான் இந்த போரையே அவர்கள் நடத்துகிறார். இப்ப அமெரிக்க மக்களுக்கும் ஒன்று தெரியும், அமெரிக்க மக்களுக்கும் அவர்களுக்கு எக்கானமி தான் முதலாவது முக்கியம் எது இருந்தாலும். அப்ப தங்களுக்கு அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இங்கு எல்லா இடமும் போர் இடம் பெற்றாலும் ஈரானில இவ்வளவோ மிகப்பெரிய போர் இடம் பெற்றது. ஆனால் அமெரிக்காவில் ஒரு தூசும் விழவில்லை. அவ்வாறுதான் அந்த நாடு இருக்கின்றது. அப்ப அவ்வாறு அவர்கள இடத்துக்கு அந்த போர் போகாத வரையிலும் அவர்கள் அதன் வலியையும் உணரப் போவதில்லை. ஆக மிஞ்சி போனால் ஒரு பொருளாதார ரீதியாக 1 கலன் பெட்ரோல் விலை உயரும் அல்லது டீசல் விலை உயரும். அப்படி இருந்து பார்த்தாலுமே மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது அவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை தக்க வைப்பதற்குத்தான் இந்த போரை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தால் வீழ்ந்து விட்டால் அடுத்தது எல்லாம் தெரிய வரும். அதற்கு அதை தக்க வைத்தால் அந்த மக்களை அந்த தங்கள் பிரச்சாரத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் ஊடகங்களை பார்த்து, ட்விட்டராக இருந்தாலும், பேஸ்புக்காக இருந்தாலும், சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் எல்லாம் அவர்களுடையதுதான். அவர்கள் சொல்வதுதான் அங்கு சட்டம். நீங்கள் இப்ப யூடியூப்ல கூட ஒரு அவர்களுக்கு பிடிக்காதது ஏதும் ஒரு வார்த்தையை ஏதும் ஒன்றை போட்டுக்கின்றால் ஸ்ட்ரைக் பண்ணி விடுவார்கள் அல்லது அகற்றி விடுவார்கள் அல்லது டிலீட் பண்ணி விடுவார்கள். அவ்வாறு அல்லது சிரியாவினுடைய விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில்
நிறைய இழப்புகள் ஏற்பட்டது. பல தடவைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இப்பொழுது பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு அமெரிக்காவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் சம்பந்தம். இந்த தாக்குதல் சம்பந்தமான விவரமான தகவல்களை வழங்குங்கள் நேயர்கள். பல மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் சிரியா மீது இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இது இட்லி பகுதியில் உள்ள ஒரு விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இதில் இருக்கின்ற அபு அல் டொகூர் என்ற இராணுவ தளம் உட்பட சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. சிரிய அரசாங்கம் இஸ்ரேல் விடயத்தில் ஒப்பீட்டளவில் நடுநிலைமையான நிலைப்பாட்டை கொண்டிருந்த போதிலும் பல மாதங்களுக்கு பிறகு நடைபெறும் முதலாவது தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது. சிரியாவை பொறுத்தவரையில், சிரிய அரசை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றது. இது இறையாண்மையை மீறும் செயல் என்றும் ஆபத்தான வகையில் அந்த பிராந்தியத்தில் பதற்றங்களை அதிகரிக்கலாம் என்றும் அது கூறியிருக்கின்றது. அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் டொம் பராக் கூட கவலை தெரிவித்திருக்கின்றார். பிரித்தானியாவை பார்த்தால் கவலை தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் தனியே கவலை மட்டும்தான் தெரிவிப்பார்கள். ஆனால் ஈரான் ஏதாவது தாக்குதல் நடத்தினால் பயங்கரவாதிகள் என்பார்கள். ஈரான் இராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பார்கள், தடைகளை போடுவார்கள். ஆனால் சிரியா தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அவர்கள் கவலையை மட்டும்தான் தெரிவிப்பார்கள், வேறு எதையும் தெரிவிப்பதில்லை. இதுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர். என்னென்றால் சிரியாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கான காரணத்தை இஸ்ரேலிய பிரதமர் விளக்கி இருக்கிறாராகவும், தெற்கு பகுதியை நோக்கி துருக்கியின் இராணுவ பிரசன்னங்கள் அதிகரிப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும், இதை நாங்கள் பொதுவான அடிப்படையில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்றும், சமீபத்தில் இந்த அலப்போவுக்கு அருகில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் துருக்கி தனது இராணுவ தளத்தை நிறுவ திட்டமிட்டதை தாங்கள் அறிந்து கொண்டதாகவும், நாங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தோம் என்றும், அந்த செய்தி அவர்களுக்கு சென்றடைந்தது என்றும், ஆனால் அவர்கள் அதை கணக்கில் கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவேதான் தாங்கள் அவர்களுக்கு புரியும் விதத்தில் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதே நேரம் துருக்கி என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், அதாவது சிரியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்ந்தெடுப்பதற்கு துருக்கி விரும்புகிறது என்றும், சிரியா அதற்கு அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அரசு எண்ணெய் நிறுவனமான TPAO என்ற நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து துருக்கி அங்கு எரிபொருட்களை எடுப்பதற்கு அகழ்ந்தெடுப்பதற்கான வேலைகளை திட்டமிட்டிருக்கின்றது. அதே நேரம் துருக்கியும் சிரியாவில் இருக்கின்ற கேர்டிஸ் அமைப்பினரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முகமாக துருக்கி சிரியாவில் ஒரு தளத்தை அமைக்க போகிறது. துருக்கி அந்த தளத்தை அமைத்தால் அது கேர்டிஸ் அமைப்பினரை பலவீனப்படுத்தும், அவர்களை இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதிர்காலத்தில் பயன்படுத்த முடியாது போகும் என்ற ஒரு அச்சமும் இவர்களுக்கு இருக்கின்றது. இப்ப சிரியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே ரஷ்யாவின் தளம் இருக்கின்றது, அமெரிக்காவின் தளம் இருக்கின்றது. இப்போது துருக்கியும் தனது தளத்தை போடுகின்றது. இஸ்ரேல் அதில் கோலன் குன்று பகுதியிலிருந்து பெருமளவானவற்றை பிடித்து வைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த நாடு கிட்டத்தட்ட சும்மா ஒரு நாடாக இருக்கிறதே தவிர எல்லோரும் அந்த நாட்டில் தங்கள் இறமையை மீறி தாங்கள் அதிகாரத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா போராளிகளும் அங்குதான் இருக்கிறார்கள், குர்திஸ் போராளிகளும் அங்கேதான் இருக்கிறார்கள். அமெரிக்கா எங்கு வேண்டுமென்றாலும் எண்ணெயை அகழ்ந்தெடுக்கலாம், ரஷ்யா தளத்தை போடலாம், துருக்கி தனது தளத்தை போடலாம், இஸ்ரேல் எந்த இடத்தையும் கைப்பற்றலாம், யாருக்கும் குண்டு வீசலாம் என்ற ஒரு நிலையில் சிரியாவின் நிலைமை தற்போது இருக்கின்றது. இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா சம்பந்தமாக வருவோம். நேற்றைய தகவல்களின்படி இதுவரையில் 1487 ட்ரோன்களை ரஷ்யா தடுத்து நிறுத்தியதாக, உக்ரைன் ஏவிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தியதாகவும், ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும், குறிப்பாக அந்த ஏவுகணைகளில் பல ஐக்கிய ராச்சியம் இங்கிலாந்தினால் வழங்கப்பட்டது என்றும், பதிலுக்கு ரஷ்யா நடத்திய தாக்குதலில் கூட நிறைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், குறிப்பாக ஒரு போலீஸ் நிலையம் கூட பிஜிபதியிலே தாக்கப்பட்டு போலீசார் இறந்ததாக தகவல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் கிட்டத்தட்ட முந்தைய ஒரு சாதாரணமான நிலை போய்கொண்டிருந்தது, இப்பொழுது உக்கிர நிலை அடைந்திருப்பது போல தெரிகிறது. அது பற்றி கொஞ்சம் தகவல் வழங்குங்கள்.
நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம். அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சண்டை போர் வந்து மிகவும் தீவிரமடைந்திருக்கின்றது. பூட்டினும் அந்த போரை வந்து விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக பேசியிருக்கின்றார். இன்று வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றது. 2 தரப்பினரும் 103 படையினரை பரிமாறிக்கொண்டதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் ஆழமான பகுதிக்கு நீங்கள் கூறியது போல உக்ரைன் வந்து பெருமளவான ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதில் பெருமளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளால் வழங்கப்பட்ட ட்ரோன்கள் தான். பிரித்தானியாவின் ட்ரோனும் அங்கு முதலில் தாக்குதலில் பங்கு பெற்றியதாக இந்த டைம்ஸ் என்ற நாளேடு இங்கு தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகு ரஷ்யா வந்து பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது, பின் பதிலடியை சந்திப்பீர்கள் என்று. உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் இதுக்கு முதல் கலைத்தோம், ஈரான் வந்து ஐரோப்பாவை தாக்கும் இனி ஒரு போர் ஏற்பட்டால் என்று கூறியிருந்தது. ஈரானே தாக்கும் என்றால் ரஷ்யாவுக்கு அது இலகுவானது. ஏனென்றால் ரஷ்யாவிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் 10,000 கிலோமீட்டருக்கு 10,000 மைல்களுக்கு கூட போகக்கூடியதாக இருக்கும். ரஷ்யா புதிதாக ஒரு ஏவுகணையை தயாரித்திருக்கின்றது. அது வந்து சிறிய அட்டமிக் ரியாக்டர் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு எரிபொருள் தேவையில்லை. அந்த அட்டமிக் ரியாக்டர் என்று சொன்னால் அது வானத்திலே எத்தனை வருஷமும் நிற்கும். தேவையான இலக்கு வந்து அடிக்கும். அணுக்களில் இருந்து உற்பத்தியாகும் சக்தி, அணுசக்தியில் இயங்குகின்ற அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்கள், இப்ப அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் அணுசக்தியில் தான் இயங்குவது. அப்ப அதே போன்றுதான் இந்த ஏவுகணையார் சிறிய ஒரு ரியாக்டர், ஒரு சிறிய ஒரு அட்டமிக் ரியாக்டர். நாங்கள் முன்னர் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா, ஒரு தீப்பெட்டி சைஸ் அளவான ஒரு அட்டோமிக் அளவு காணும் ஒரு கார் ஆயுட்காலம் முழுவதும் ஒரு கார் வைத்திருந்து ஓடுவதற்கு பெட்ரோலுக்கு பதிலாக அந்த அட்டோமிக் அளவு ஒரு தீப்பெட்டியில் அளவு அடைத்ததை போதும் என்று இங்கே கூட பேசியிருந்தோம். கூறுங்கள், தொடர்ந்து. உண்மைதான். அப்ப இந்த நிலையில் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஏவுகணை உற்பத்தியை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடம் பெருமளவு இருக்கின்றது. அப்ப நான் கூறியது போல இப்ப ஈரானே ஐரோப்பாவை தாக்கும் என்று சொன்னால் ரஷ்யாவும் அதனை தாக்குவதற்கு ரஷ்யாவுக்கு அதை தாக்குவது வந்து மிகவும் இலகுவானதாகத்தான் இருக்கும் ஏனையவர்களுடன் ஒப்பிடும் போது. இதனிடையே நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை போட்டிருக்கின்றது. 2022 ஆண்டுக்கு முன்பிருந்தே ரஷ்யா இலக்குகளை தாக்க உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் இராணுவ செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி வருகிறது என்றும், தற்போது போர்க்களத்தில் உள்ள உக்ரைனிய படைகளுக்கு இத்தகைய தரவுகளும் படங்களும் நேரடியாக கிடைக்கின்றன என்றும், அவற்றை பயன்படுத்தி அவர்கள் ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் ஏவுகின்றனர் என்றும், இந்த பிரவோ அல்பா நிறுவனத்தின் புதிய கருவி ஒன்று இச்செயற்கைக்கோள் படங்களை எடுத்து செல்லக்கூடிய சாதனங்களை, அதாவது போர்ட்டபிள் டிவைஸையும் உற்பத்தி செய்து உக்ரைனுக்கு வழங்கி இருப்பதாகவும், உக்ரைன் ட்ரோன்களை ஏவுவதற்கும் இயக்குவதற்கும் அவற்றை பயன்படுத்தவும் உதவுகின்றது என்றும், சில சூழல்களில் உக்ரைனிய படையினர் செயற்கைக்கோள்களை தாங்களே இயக்கி படங்களை ஆய்வு செய்து இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்குகிறார்கள் என்றும் நியூயார்க் டைம்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த அவர்களுக்கு உரிய உண்மையான தகவல்கள், சேட்டலைட் தகவல்கள், இலக்குகளை தெரிந்தெடுத்து கொடுக்கிறது, எந்த இலக்கை தாக்க வேண்டும், எல்லாவற்றையும் நேட்டோ தான் செய்கிறது என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்கின்றது. இதனிடையே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் த எக்கனாமிஸ்ட் என்ற நாளேடு போட்டிருக்கிறது. அதாவது சரக்கு விநியோக கட்டமைப்பு, அதாவது லாஜிஸ்டிக் மற்றும் வாணிக நிறுவனங்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் மூலம் ரஷ்யா உக்ரைனுக்கு பல மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், கடந்த 2 வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மட்டும் உக்ரைனுக்கு 500 மில்லியன் டாலர்கள் இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இது வந்து ஆயுத கிடங்குகள் மற்றும் விநியோக கிடங்குகள், அந்த லாஜிஸ்டிக் சென்டர் என்று சொல்றது, இவற்றை எல்லாவற்றையும் தாக்கி இருப்பதாகவும், மற்றொரு சிக்கல் என்னென்று சொன்னால், அதாவது தானிய ஏற்றுமதி தொடர்பானது என்றும், இந்த ஆண்டு உக்ரைன் சுமார் 50 மில்லியன் டன் தானியங்களை விற்பனை செய்ய வேண்டி உள்ளது. அது சாத்தியமாகாது விட்டால் விவசாயிகள் இலையுதிர் காலத்தில் பயிரிட மறக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த 50 மில்லியன் டன்னும் வந்து கடல் வழியாகத்தான் பெருமளவில் ஏற்றுமதி செய்வதென்று, இல்லை என்று சொன்னால் போலந்துக்கு கொண்டு வந்து ட்ரெயின்களால் கொண்டு வந்து புகையிரதங்களால் விநியோகம் செய்யப்பட வேண்டும்.
ஆனால் கடல் பாதையையும் ரஷ்யா மூடிவிட்டது, கப்பல்கள் அனைத்தையும் தகர்த்து விட்டது. ரயில் பாதையையும் மற்றது ட்ரெயின்களையும் ரஷ்யா தகர்த்தளித்து விட்டதால் அந்த உக்ரைன் பொருளாதாரம் முற்றாக உடைந்து விடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. நான் இப்பொழுது சற்று முன்னர் ஒரு செய்தி ஒன்றை படித்தேன் என்றால், குறிப்பாக இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தத்திலே முக்கியமாக ஆட்கள் இழப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இராணுவமும் சரி அல்லது பொதுமக்களும் சரி இழப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் உக்ரைன் கட்டாய இராணுவ சேர்ப்பு செய்வதாகவும் பொதுமக்கள் பல இடங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருப்பதாகவும் கூட சற்று முன்னர் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்ய யுத்தம் தற்போது நடக்கிற யுத்தங்களிலே ஆளிழப்பு அதிகமான யுத்தமாக படுகிறது. பார்ப்போம். இப்பொழுது ஜெர்மனியினுடைய பொருளாதாரம் மிக வீழ்ந்து கொண்டு செல்வதான ஒரு தகவல்கள் ஒன்று வந்திருக்கிறது. ஜெர்மனி எப்பொழுதுமே ஒரு கைத்தொழில் நாடு, இண்டஸ்ட்ரியல் உள்ள நாடு. அவருடைய பொருட்களுக்கும் தரமானவை என்று உலகம் முழுக்க இருக்கின்றன. கார்கள் உற்பத்தியிலும் அவருடைய கார்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. அவர்கள் அந்த ஃபேக்டரிகளிலே பாவிக்கப்படுகின்ற அந்த இயந்திரங்கள் எல்லாம் பல அநேகமானவை ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவை. ஆனால் இப்பொழுது பல நிறுவனங்கள் மூடப்பட்டு வருவதாகவும் ஜெர்மன் பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டிருப்பதாகவும், இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக கூறுங்கள். இந்த போர் பல நாடுகளில் கடும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் அதிகம் பாதிக்கப்பட்டது ஆசியா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் நிலைமையை சொல்ல தேவையில்லை. கடந்த ஆண்டு ஜெர்மனியில் 1,88,000 நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் ஜெர்மனி மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது 2024 ஆண்டை விட கிட்டத்தட்ட 10% அதிகம் என்பதோடு கடந்த 2 தசாப்தங்களில் பதிவான மிக அதிகமான எண்ணிக்கையானது என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதிக எரிசக்தி செலவுகள், திறமையான பணியாளர்களின் பற்றாக்குறை, அதிகாரத்துவ சிக்கல்கள் மற்றும் தொழிலை தொடர தேவையான இடங்களை கண்டறிவதில் உள்ள சிரமம் மற்றும் தொழில்துறையை, அதாவது தொழிலாளிகளை கண்டறிவதில் உள்ள சிரமம் ஆகியவற்றை தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் மூடப்படுவதாக கூறப்படுகின்றது. ஜெர்மனியின் பொருளாதாரம் ஏற்கனவே ஜிடிபி மிகப்பெரிய ஒரு கீழ்நோக்கி சரிவைத்தான் சந்தித்திருக்கின்றது. ஜெர்மனியில மட்டுமல்ல, ஐரோப்பாவில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இந்த ஒரு நிலையில் தான் இருக்கின்றன. ஆனால் மறுபலமாக ரஷ்யாவின் கோதுமை ஏற்றுமதியில் இந்த முறை ரஷ்யா தான் உலகிலேயே முன்னிலையில் நிற்கிறது என்றும், ஜூலை 1 2025 முதல் ஜூலை 1 2026 வரையிலுமான இந்த விவசாய பருவத்தில் ரஷ்யா சுமார் 46.5 மில்லியன் டன் கோதுமைகளை ஏற்றுமதி செய்திருக்கிறது என்றும், உலகளாவிய கோதுமை ஏற்றுமதியில் தனது முதன்மையான இடத்தை ரஷ்யா இப்போதும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதில் ரஷ்யா ஏற்றுமதியில் மிகப்பெரிய அதிகரிப்பு துருக்கிக்குத்தான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் 7.3 மில்லியன் டன்கள் அங்கு கொடுக்கப்பட்டதாகவும். இப்ப ரஷ்யா இது மட்டுமல்லாது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தன்னிடம் இருக்கின்ற உபரி, அதாவது மிதமிஞ்சிய கோதுமைகளை ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறது, செலவு கட்டணமின்றி. எத்தனையோ 1000 தொன்களை அவர்கள் கட்டணமின்றி கொடுத்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு. அதன் மூலம் அது ஆப்பிரிக்க நாடுகளுடனான தனது உறவையும் வளர்த்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போல ஜெர்மனியினுடைய பொருளாதாரங்கள் அல்லது நிறுவனங்கள் மூடப்படுவதற்கான முக்கிய காரணம் அநேகமான பொருட்கள் தயாரிப்பு தற்பொழுது சீனா நோக்கி மாறி இருக்கிறது. சீனா குறைந்த விலையிலே அதே பொருட்களை கொடுக்கிறது. முன்னர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்தியா அவ்வளவுக்கு பெரிய பொருட்கள் என்ற அடிப்படையிலே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில்லை. அவர்கள் ஏற்றுமதி செய்வது மனித வளங்களை, அதாவது ஐடி துறையில் அல்லது கணக்கியல் துறையில், இவ்வாறான துறையில் நிறைய உலகம் முழுக்க வேலை செய்கிறார்களே தவிர தரமான பொருட்கள் என்று ஏற்றுமதி செய்வதில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இங்க கூட ஆஸ்திரேலியாவில் நான் பார்த்தேன், மஹிந்திரா என்கின்ற வகை கார் ஒன்று மட்டும்தான் இப்போது. சைனாவில் இருந்து ஒரு 20 வகையான வித்தியாசமான கார் வகைகள் இருக்கின்றன. இந்தியாவிலிருந்து மஹிந்திரா என்கின்ற ஒரு பிராண்ட் மட்டும்தான் இங்கே இப்பொழுது இருக்கிறது நினைக்கிறேன் நான். ஆகவே இப்ப இந்த பொருளாதார மாற்றங்கள் நோக்கி எவ்வளவு தூரத்துக்கு சைனா முன்னேறி வருகிறதோ அது பல நாடுகளை விழுங்கி வருகின்றது. சைனா மாதிரி இன்னும் வேற நாடுகளால் அங்கே தாக்குப்பிடித்து வர முடியவில்லை என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.